ஹாய் ஆல், வெல்கம் டு ஜேகே சில்க்ஸ். நான் இன்றைக்கி ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இந்த குர்த்தி தான். ஆக்சுவலி இந்த குர்த்தி வந்து ஒரிஜினல் பியோர் ஓகேங்களா, இண்டிகோ பிளாக் பிரிண்டட் மல்மல் காட்டன் சாரி குர்த்தி ஓகேங்களா. இது வந்து ஜெய்ப்பூர்லேருந்து நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து சோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக நம்மளோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் கொடுத்து ஸ்டிச் பண்ணது. நம்மளோட இது கூட இருக்கும் பாருங்கள், நம்மளோட லோகோ கூட இருக்கும். ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இது வந்தப்போ எங்களுக்கு வந்து சைஸ் இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா வந்து நாங்கள் M2 XXL ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தோம். ஆனால் எம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுவோம் எப்பயுமே. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்ஸில் வந்துருச்சு. ஸோ எக்ஸல்னு பார்த்தீங்கன்னா எல்லில் இருக்கும், XXL பார்த்தீங்கன்னா எக்ஸல். அந்த இஷ்யூ இருந்ததுனால நான் இது வந்து ஒரு டைம் வந்து வீடியோ கூட காமிச்சேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த இஷ்யூ அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த யூனிட் கூட போயிட்டே இருந்ததுனால நான் இதை அப்படியே ஒரு இடத்துல நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணோம் ஷாப்பை. அப்போ வந்து இதை வந்து ஒரு இடத்துல அப்படியே நாங்கள் வந்து போட்டு வச்சுட்டோம். ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் வந்து கவனிக்காமல் விட்டதுனால அது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாமே கவர் கூட இல்லாமல் அப்படியே ஓப்பனாக வச்சப்போ இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இப்படி மடித்து வைக்கிறோங்க, இந்த ஏரியா மட்டும் அந்த இதில் எல்லாம் பட்டு எல்லாம் ட்ரான்சிஷனில் அந்த ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ பட்டு இந்த மாதிரி இதாகிடுச்சு ஓகேங்களா. இதுலேயே ஒரு பீஸ் எடுத்து நான் பர்சனல் யூஸ் அப்பயே நான் பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து இந்த வாஷ் பண்ணாலே எதுவுமே ஆகலை. அது வந்து ஜென்ரலி காட்டன் எப்படி வந்து டேஸ் போக போக கொஞ்சம் இதாகிட்டே வருமோ அந்த இது தான் இருக்கே தவிர, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல பாருங்கள் ரொம்ப நாள் வச்சுட்டே இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மோர் தென் 100+ பீசஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் S2 XL வரைக்கும் இருக்குது ஓகேங்களா. S2 XL வரைக்கும் தான் இருக்குது, XXL இல்லை. அவங்க வீட்டில் குழந்தைங்க ரெகுலர் யூஸ் எது இருந்தாலும் சரி. ஆனால் பியோர் மல்மல் காட்டனுங்க, ஜெய்ப்பூர். இது வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இண்டிகோ பிரிண்ட், ஒரிஜினல் இண்டிகோ பிளாக் பிரிண்ட் ஃபேப்ரிக் இது. ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு சூரத் பிரிண்ட்டோ ஸ்க்ரீன் பிரிண்ட்டோ கிடையாது. ஃபேப்ரிக் வைஸ் பார்த்து சோர்ஸ் பண்ணி இது அதிக விலைக்கு நான் சேல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அதிக விலை வந்துச்சு. ஏன்னா ஃபைனல் காஸ்ட் எதுனா 10 மீட்டர் துணி தான் அவங்களுக்கு வரும். அதனால் வந்து வேஸ்டேஜ் எங்களுக்கு கட்டிங்கில் நிறைய போகும். பெரிய லென்த்தி 100 மீட்டர் வாங்கினா தான் எங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். 10 மீட்டர்ஸாக வாங்கும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆச்சு. பர் மீட்டர் காஸ்ட்டும் எங்களுக்கு அதிகமாச்சு. அதனால் எல்லாத்தையுமே ஓவரால் காஸ்ட்டே எனக்கு அதிகமாக இருந்தது. ஸோ அப்படி தான் இதை சேல் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி என்னோடய பேட் லக் பேட் டைம்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஆனதுனால சரி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது நான் வந்து சேல் பண்ண வேண்டிய விலையே வந்து 800 ருபீஸ் ஓகேங்களா. அந்த ஓவரால் அந்த காஸ்ட் எல்லாமே வந்து இது பண்ணேன்னா 800 ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ண வேண்டியது. பட் ஆனால் இன்றைக்கி எனக்கு இது என்னன்னு சொல்கிறது, இது நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் வந்து சொல்லிடுறேன். ஆனால் 100% எங்கள் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 100% இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குவாலிட்டி ஆகட்டும், லைனிங் ஆகட்டும் பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சதுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இஷ்யூனால வந்து நான் இது வந்து இந்த ஆஃபரில் கொடுக்குறேன். 200 ருபீஸ் ஓகேங்களா, 200 ரூபா பியோர் காட்டன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. வாங்கிட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூட நான் காமிச்சிடுறேங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் வரும். ஒரு சிலதில் கம்மியாக இருக்கும், ஒரு சிலதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஒரு சிலது இல்லாத மாதிரியே கூட ஃபீல் ஆகலாம். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ்டாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ டிசைன்ஸ் பிரிண்ட்ஸ் இருக்குது. 200 ருபீஸு. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஷிப்பிங் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் முடிஞ்சது இது எதை சொல்கிறேன், சிங்கிள் எடுத்தால் ஷிப்பிங் காஸ்ட் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் சாரீ கூட எடுத்துட்டிங்கன்னா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்குவேன். என்னை ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஒன்லனா வச்சுக்கோங்களேன், வெறும் குர்த்தி மட்டும் வேணும்னா 1+ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன். 60 ருபீஸ் அதுவும் போகும். ஸோ என்னோடய நிலைமையை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுனா ஓப்பன் பண்ணி நான் இப்போ காமிக்கிறேன் ஓகேங்களா. கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்தாங்க ஓகேங்களா, இந்த குர்த்தியோட டிசைன். ஸோ இந்த மாதிரி சைடு ஸ்லிட் வரும். பியோர் காட்டனுங்க, பியோர் காட்டன். நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எடுத்து லைனிங் கொடுத்தது பார்த்து பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்காக
நான் வந்து செஞ்சதுங்க இது. ஏன்னா ரெகுலராக நம்ம கேம்ப்ரிக் காட்டன் எடுப்பேன், எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினதெல்லாம் கேம்ப்ரிக் காட்டன் இருக்கும். இது வந்து ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன். வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜெய்ப்பூர் வந்து சோர்ஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி 3/4 ஸ்லீவ், எல்லாமே சிம்பிள் நெக்கு தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஃபேப்ரிக் தான் மெயினே. இது வந்து உங்களுக்கு ஓவரால் லுக்கே மாற்றும் அப்படிங்கிறதுனால இது வந்து அது சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். இதுதான் இது ஹைட் வந்து அந்த 46 இன்ச்சஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 200 ருபீஸு. ஸோ 1+ எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். சாரீ கூட எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறேன். சிங்கிள் மட்டும் கேட்டிங்கன்னா ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா. ஏன்னா சிங்கிள் எடுத்து 60 ரூபாய் என்னால் பேர் பண்ணிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்றா டிசைன் டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கே நிறைய டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியவே தெரியாது, போட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் நான் வந்து ஒரு சில இதில் தெரிகிற மாதிரி நான் க்ளோஸர் வியூவில் காமிக்கிறதுனால தெரியுது, கையில் நேரில் பார்த்தாலும் தெரியும். ஆனால் ஓவரால் லுக்காக போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு யாருமே கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கே வச்சுருக்கிறதையே தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏரியா எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. 200 ருபீஸுங்க. ஸ்டிச்சிங் காஸ்ட்டு கூட வராது. பியோர் காட்டன். பேக் சைடெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த மடித்து வச்ச ஏரியா மட்டும் அந்த கொஞ்சம் கீழே இருந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து எல்லாமே நாங்கள் ட்ரான்சிஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த ஸ்டாக் வந்து அதுதான் ப்ரைஸ் அந்த சைஸ் இஷ்யூனால அவங்கக்கிட்ட ரிட்டன் எடுக்க சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்படியே விட்டுட்டேன். அது இந்த ஷார்ட் டைமில் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பியோர் காட்டனுங்க. ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.